Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videosலாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரைட்? லாஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் 10.1 வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருந்தோம். இன்றைக்கி வீடியோவில் அதோட கண்டினியூஷன் எக்ஸசைஸ் 10.2 பேஸ் பண்ணியிருக்க கான்செப்ட் அண்டு அதை பேஸ் பண்ணியிருக்க கொஸ்டின்ஸ்லாம் பார்ப்போம், ரைட்? 10.2 வந்து நமக்கு கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் தான் ஹெட்டிங். ஸோ அதில் நமக்கு ரெண்டு டைப் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இருக்குது. ஒன்று ஓடிஇ ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், another one பிடிஇ பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ ஓடிஇ அப்படின்னா என்னென்னா, இஃப் அ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கண்டெயின் ஒன்லி ஆர்டினரி டெரிவேட்டிவ் ஆஃப் மோர் தென் ஒன் ஃபங்க்ஷன், ஓகே, ஒன் ஆர் மோர் ஃபங்க்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஏ சிங்கிள் இண்டிபெண்டன்ட் வேரியபிள், அதுதான் முக்கியம். ஓகே, ஒரே ஒரு இண்டிபெண்டன்ட் வேரியபிள் இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் ஓடிஇ ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். மோர் தென் 2 ஆர் அதுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பிடிஇ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஜென்ரல் லீனியர் ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் ஆர்டர் n எப்படி இருக்கும் அப்படின்னா an x power n into yn minus 1 and so on y dash, இதெல்லாம் வந்து என்ன, டெரிவேட்டிவ் ஆஃப் y ஈக்குவல் டு சம் g of x அப்படின்னு இருந்துச்சுன்னா அதுதான் வந்து நமக்கு என்ன, லீனியர் டிஃபரன்ஷியல். லீனியராக ரைட் சைடில் சம் ஃபங்க்ஷன் இருக்கணும், சம் வேல்யூ. ஓகே, ஸோ தட் இஸ் தி லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். டெஃபினிஷன் 10.6 கொடுத்துருக்காங்க. டெஃபினிஷன் 10.7, a non-linear ordinary differential equation is simply one, it is not linear. லீனியராக எழுத முடியாதது வந்து நம்ம non-linear differential அப்படின்னு சொல்கிறோம். if g of x equal to 0 then it is called homogeneous, otherwise it is non-homogeneous. ஓகே, ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க இந்த g of x வந்து ஈக்குவல் டு 0வாக இருந்ததுன்னா homogeneous and நான் ஜீரோவாக இருந்ததுன்னா நான் homogeneous. that is the basic definitions of this section, right? so next வந்து நமக்கு formation of differential equation என்ன அப்படின்னு பார்ப்போம். so formation of differential equation of a physical situation, நமக்கு 3 டைப் ஆஃப் situation இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் நியூட்டன்ஸ் லா. ஸோ இங்கே வந்து இந்த ஃபங்க்ஷன் மட்டும் தான் நமக்கு தேவை. ஸோ F equal to ma ஃபோர்ஸ் மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் அது எழுதியிருப்போம், ஃபோர்ஸ் ஈக்குவல் டு. ஸோ அந்த ஃபார்முலா நியூட்டன்ஸ் லாவை வச்சு ஜென்ரேட் பண்ணுற ஃபைனல் ஃபார்முலா என்ன அப்படின்னா m இன்ட்டு டி ஸ்கொயர் ஹெச் பை டிடி ஸ்கொயர் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் t, h of t, dh by dt. that is the formula for Newton's law. second one population growth, ரெண்டு ரேபிட்டுக்கு நடுவில் நடக்கிற growth பற்றி பேசியிருப்பாங்க. ஓகே, ஸோ நான் இது ஜஸ்ட்டு இந்த தியரியெல்லாம் வந்து பேசிக்காக நான் எக்ஸ்பிளைன் பண்ணலை, ஜஸ்ட் ஐ எம் டேக்கிங் தட் ஈக்குவேஷன். dn by dt is equal to r into n. இங்கே nங்கிறது என்ன, it the rate of growth biomass n of t of the population at a time t. அதில் நடக்கிற change with respect to time is nothing but r into the number of rabbits. Okay, so that is the in the population growth model. third one logistic growth model. so Lங்கிறது largest proportional to the product. so number of increase number வந்து n-னோ L வந்து fixed populationோ எடுத்தீங்க அப்படின்னா dn by dl is nothing but k into n into L minus n when k is greater than 0. that is the logistic growth model அப்படிங்கிறதோட ஈக்குவேஷன். இந்த 3 ஈக்குவேஷன் பேசிக். இப்போ நம்மளுக்கு இதில் எக்ஸாம்பிள் எதுவும் இல்லை, டைரக்ட்லி வில் ஹேவ் எக்ஸசைஸ் 10.2 தான். ஸோ அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின், எக்ஸ்பிரஸ் ஈச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஃபிசிக்கல் ஸ்டேட்மெண்ட் இன் தி ஃபார்ம் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஒரு 4 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டினில் 1 by 1 பார்ப்போம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்ன அப்படின்னா, லெட் தி கொஸ்டின் வந்து ரேடியம் டிகேஸ் அட் தி ரேட் ஆஃப் டிகேஸ்னால் என்ன, டிக்ரீஸ் குறையுது அப்படின்னு அர்த்தம். அட் தி ரேட்டு ப்ரொப்போர்ஷனல்னா இப்படி எழுதுவோம், ஈக்குவல் டு சம் கான்ஸ்டன்ட் இன்ட்டு டு தி அமௌண்ட் கியூ ப்ரெசன்ட். அதுதான் நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். லெட் தி ரேடியம் டிகேஸ் அட் அ ரேட் ப்ரொபோர்ஷனல் டு தி அமௌண்ட் கியூ ப்ரெசன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ டிக்யூ பை டிடி வந்து நம்மளுக்கு என்ன, இஸ் ஈக்குவல் டு கியூ, இஸ் ப்ரொபோர்ஷனல் டு கியூ, அதுதான் அங்கே கொடுத்துருக்கிறது. ஸோ அப்போ டிக்யூ பை டிடி இஸ் ஈக்குவல் டு k into q அப்படின்னு எழுதிப்பீங்க, வேர் k is dk constant, some constant அப்படின்னு எடுத்துக்கிறீங்க. தட்ஸ் இட். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட ஃபஸ்ட் சப்டிவிஷனோட வேல்யூ. ஓகே, தென் இந்த k வந்து பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ் ஜஸ்ட் அ dk கான்ஸ்டன்ட். dkனா குறையிறதோட கான்ஸ்டன்ட் தான் kன்னு எடுத்துருக்கோம். செகண்ட் ஒன், தி பாப்புலேஷன் p ஆஃப் அ சிட்டி இன்க்ரீசிங் அட் தி ரேட் ப்ரொபோர்ஷனல் டு தி ப்ராடக்ட் ஆஃப் பாப்புலேஷன் அண்ட் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் 5 lakh. ஓகே, ஸோ அண்ட் தி பாப்புலேஷன் இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ப்ராடக்ட் ஆஃப் ரெண்டு விஷயம் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்ப்போம். செகண்ட் சப்டிவிஷன், சின்ஸ் தி ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் பி with respect to t, so with respect to time t is nothing but dp by dt அப்படின்னு நம்ம பேசுகிறோம். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் பாப்புலேஷன் அண்ட் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் தட் 50,000 இல்லை 5 lakh கொடுத்துருந்தாங்கன்னு நினைக்கிறேன், ரைட்? ஸோ கொஸ்டினில் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது இட் இஸ் 5 lakh, ரைட்? ஸோ அப்போ 5 lakhன்னு தான் போடணும், ஒரு 0 மிஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இட் இஸ் 5 lakh.
okay, and the population is என்னது product of population and the difference between 5 lakhs and the population. அப்போ 5 lakh minus p and p ங்கிறது population ரெண்டுத்தோட product அப்படின்னு சொல்லிட்டாங்க proportional to எது அந்த populationல நடக்கிற change with respect to time, that is given dp by dt is proportional to p into 5 lakhs minus phi. Okay, then proportional na enna பண்ணுவீங்க some constant into, so dp by dt is nothing but constant into p times 5 lakh minus p, where k is the constant, any constant, arbitrary constant. Then third subdivision enna அப்படினா for a certain substance the rate of change of vapor pressure p with respect to the temperature t is proportional to the vapor pressure at inversely proportional to the square of the temperature square க்கு inversely proportional இருக்கு அப்படினு சொல்லிருக்காங்க. அப்ப third, since the rate of change of p with respect to t அதை எப்படி எழுதிக்கிறீங்க dp by dt, அந்த p ல நடக்கிற change with respect to time dp by dt. questionல என்ன கொடுத்திருக்காங்க, அதுல நடக்கிற change is inversely proportional to the square of the temperature, அந்த p ஓட inversely proportional na 1 by, okay, 1 by temperature oda square of temperature. so appo proportional na enna பண்ணுவீங்க constant into, so dp by dt is equal to constant into p t square, where k is some constant. okay, so that's all for this third subdivision. then fourth one enna அப்படினா a saving amount pays 8% interest per year compounded continuously. in addition, the income from the another investment is credited to the amount continuously at the rate of rupees 400 per year. ரெண்டு விஷயம், ஒன்று இன்ட்ரெஸ்ட் வந்து 8% வருது per இயருக்கு, அதே காம்பவுண்டட் இன்ட்ரெஸ்ட் அண்டு இன்னொரு இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக அவங்களுக்கு என்ன வருதா அப்படின்னா rupees 400 per இயருக்கு வருது. அப்போ இதை நம்ம எப்படி ஈக்குவேஷனாக எழுத போகிறோம் அப்படின்னு பார்ப்போம். லெட் எக்ஸ் பி தி அமௌண்ட் இன்வெஸ்டட், ஏன்னா நமக்கு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னு சொல்ல, ஜஸ்ட் 8% இன்ட்ரெஸ்ட் வருது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்போ இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு என்ன 8% ஆஃப் எக்ஸ். இப்போ நீங்கள் ஒரு 10,000 போட்டிங்க, இல்லை 1000 rupees போடுறீங்க அப்படின்னா 1000க்கு 8% என்ன, ஓகே, ஸோ அந்த 80 rupees அதுதான் வந்து நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட். ஸோ அந்த மாதிரி ஒரு ஜென்ரலாக பேசுகிறப்ப எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம், பிகாஸ் அவங்க பர்டிகுலர் வேல்யூ கொடுக்கலாம். இப்போ 8%னா 8/100 ஆஃப் எக்ஸ், ஸோ 2/25 ஆஃப் எக்ஸ். therefore the required equation is dx by dt is equal to 2x by 25 plus 400. ஏன்னா இது என்னது செகண்ட் டைப்ல இருந்து வர இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, சரி, இன்ட்ரெஸ்ட் வந்து செகண்ட் ஒரு இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னாங்களே, அதுலேருந்து பர் இயருக்கு வந்த அமௌண்ட்டு. ஸோ தட் இஸ் தி வேல்யூ. இது வந்து ஃபஸ்ட்டில் இருந்து, அதாவது நீங்கள் போடுற அமௌண்ட்டில் இருந்து வர இன்ட்ரெஸ்ட்டு 2/25 ஆஃப் எக்ஸு ப்ளஸ் 400 அப்படிங்கிறது செகண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்று பண்ணியிருந்தாங்க, அதிலிருந்து வந்திருக்க இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. That's all for this fourth subdivision, and that's all for the question number 1. Then question 2 என்னன்னு பாருங்க. assume that a spherical raindrops evaporates at the rate proportional to its surface area. ஸோ அப்போ ரெயின் ட்ராப் வந்து இப்படி தானே இருக்கும் அப்படின்னு கேட்காதீங்க. இட் இஸ் ஸ்பெரிக்கல் ஷேப் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ ஒரு பால் ஷேப்பில் இருக்குது. அது வந்து என்ன ஆகுது, எவாப்ரேட் ஆகுதுன்னா பட்ட உடனே என்ன ஆயிரும், வேப்பர் ஆவி ஆகிடுது அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட், அட் தி ரேட் ப்ரொபோஷனல் டு இட்ஸ் சர்ஃபேஸ் ஏரியா. சர்ஃபேஸ் ஏரியாவுக்கும் அதுக்கும் ப்ரொபோஷனலாக இருக்குது எவாப்ரேட் ஆகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார்ம் அ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இன்வால்விங் தி ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ரேடியஸ் ஆஃப் தி ரெயின் ட்ராப். அதில் இருக்க ஈக்குவேஷனை எழுத சொல்கிறாங்க. ஓகே, சின்ஸ் தி வால்யூம் ஆஃப் தி ஸ்பியர் வந்து நம்மளுக்கு என்ன, v is equal to 4/3 pi r cube. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள். அப்போ டிஃபரன்ஷியேட்டிங் போத் சைடு வித் ரெஸ்பெக்ட் டு t. ஸோ அப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் dv by dt, அதுதான் வால்யூமில் நடக்கிற சேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டு டைம், இஸ் 4/3 pi இன்ட்டு ஆர் கியூபை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா 3r² இன்ட்டு dr by dt. பிகாஸ் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுறது வித் ரெஸ்பெக்ட் டு t, இங்கே இருக்க வேரியபிள் வந்து r. ஸோ அப்போ 3r² இன்ட்டு dr by dtன்னு வந்துடும். ஸோ 3 கேன்சல், அப்போ 4 pi r² இன்ட்டு dr by dt, தட் இஸ் தி வேல்யூ ஆஃப் dv by dt யோட ஆன்சர். ஓகே, சின்ஸ் தி சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி ஸ்பியர் வந்து நமக்கு என்ன வருது, 4 pi r². அப்போ கொஸ்டினில் என்ன கொடுத்துருந்தாங்க, வால்யூம் இஸ் டைரக்ட்லி ஸோ இது ப்ரொபோஷ்னலாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ dv by dt இஸ் ப்ரொபோஷ்னல் டு சர்ஃபேஸ் ஏரியா. அப்போ dv by dt இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் k இன்ட்டு சர்ஃபேஸ் ஏரியா. ஓகே, ஸோ அப்போ 4 pi r² இன்ட்டு dr by dt மேலே ஃபைன் பண்ணியிருக்கோம், மைனஸ் k இன்ட்டு சர்ஃபேஸ் ஏரியா வந்து 4 pi r² எவாப்ரேட் ஆகிடுதுன்னு சொல்கிறாங்க. ரைட், அதனால தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், மைனஸ் எவாப்ரேட் காணாமல் போயிடுது. ஓகே, ஸோ அப்போ என்ன ஆகும், 4 pi r², 4 pi r² கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா dr by dt இஸ் ஈக்குவல் டு
minus of k. Okay, so that is the question number 2 of this exercise 10.2 and that's all for this question and that's all for this video. இதோட வந்து நம்மளுக்கு exercise 10.2 வந்து over. So 10.2ல ரெண்டு question இருந்தது, ரெண்டுமே முடிஞ்சு 10.2 வந்து over. upcoming videoல exercise 10.3 பேஸ் பண்ணிருக்க கான்செப்ட் அண்ட் அதை பேஸ் பண்ணிருக்க எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ்லாம் ஒன் பை ஒன்னா பார்ப்போம். Right, so that's all for this video. Remaining things we'll see in the next video. Thank you. We'll see in the next video. Thank you.